கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. கலையோட ஒரு குட்டி வருஷனா நான் சுபிக்ஷாவை பார்த்தேன். ரமன் சாரு சோனா பரியா இவ்வளவு தடவை கேட்டிருக்க மாட்டாங்க சார். பாருங்களேன் சோனா சரியா பாருங்க சார், எல்லாருக்கும் படம் ஆயிடுச்சு சார். அதை பாடம் இன்னும் கொஞ்ச நேரம் எதுக்கு இருக்கேன்னு கேட்கிறேன். நான் இந்த ஒரு பாட்டே தான் பாட போறீங்கன்னா என்னால தாங்க முடியல சார். சொந்தமா நான் பாட்டு எழுத போறேன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானும் தப்பிச்சாரு, நாங்களும் தப்பிச்சோன்னு நினைச்சா ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள, ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள, கடலை ஆழத்துக்கே நான் போயிடலாம். ஐயோ ஒரு எவிடன்ஸ் இங்க வைக்கிற சார், அப்புறமேல் கொடுப்பாரு. அவர் காதுல இருந்து எடுத்த பஞ்சில இருந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் ஜிஹெச்க்கு அனுப்புறீங்களா? ஃபர்ஸ்ட் இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. ஏல ஏல வாழ நான் வங்க கடலை ஆள, நான் வங்க கடலை ஆள அப்படிங்கறமா இன்ஸ்பயர் ஆகி இந்த வீட்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஹூக் ஸ்டெப்லாம் போட ஆரம்பிச்சு பீட் பாக்ஸிங். அதாவது எங்களுடைய பாடலை வந்து கேட்ட உடனே இந்த மாதிரி விஷயங்களை இங்க பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்க. ஒருத்தர் மயங்கறாரு சார், அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வலிப்பு இருக்குது போல சார். அவர் ஜென்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா அவரை தூக்கி முதல்ல வேற ஏதாவது ஒரு ஆண்கள் பக்கத்துல உட்கார வச்சீங்கன்னா அந்த வலிப்பு வந்து போயிரும் நினைக்கிறேன்.